ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய நல்வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வருகின்ற 25/11/2025 அன்று அபிஜித் நட்சத்திர நேரம் வருகின்றது. அதை பற்றி தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். இந்த நட்சத்திர நேரத்தை பற்றி உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அதாவது கிருஷ்ண பரமாத்மா தன் மயில்பீலியில் மறைத்து வைக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட நட்சத்திரம். இந்த நேரத்தில் வழிபட்டால் நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் தீரவும், வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படவும், நன்மைகள் ஏற்படவும் இந்த நேரத்தை நாம் பயன்படுத்தி வழிபடலாம். உத்திராட நட்சத்திரத்திற்கும் திருவோண நட்சத்திரத்திற்கும் இடைப்பட்ட அந்த 24 நிமிடத்தை தான் அபிஜித் நட்சத்திர நேரமாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அபிஜித் நட்சத்திர நேரத்தை நாம் பார்த்து விடலாம். இந்த மாதம் 25/11/2025 செவ்வாய்க்கிழமை இரவு 11:45 முதல் 12:09 வரை உள்ளது. இரவு நேரத்தில் வருகின்றது. முடிந்தால் வழிபடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நேரத்தை தவற விடாமல் அந்த 24 நிமிடம், அதாவது அதிசக்தி வாய்ந்த 24 நிமிடத்தை தவற விடாமல் வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையில் கவலைகள் கஷ்டங்கள் விலகும், வாழ்க்கையில் ஏற்றம் ஏற்படும், நன்மைகள் பல ஏற்படும். இந்த நேரத்தை பயன்படுத்தி வழிபட்டால் நிச்சயம் அது நடக்கும். அபிஜித் நட்சத்திர நேரத்தில் வீட்டில் கிருஷ்ண பரமாத்மாவின் படம் இருந்தாலும் சிலை இருந்தாலும் துடைத்துவிட்டு மஞ்சள் சந்தனம் போட்டுவிட்டு பிறகு பூக்களால் அலங்காரம் செய்து வைத்துவிட்டு ஏதாவது ஒரு சிறிய நெய்வேத்தியம் பால் பழங்களை வைத்துவிட்டு அந்த 24 நிமிடத்தில் நாம் எந்த ஒரு வேண்டுதலையும், அதாவது முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலை வைத்து வழிபடுங்கள். நிச்சயமாக அது நடக்கும். முதல் மாதத்திலேயே நடக்கும் என்றால் அது சில பேருக்கு நடக்கும். பிறகு நாம் தொடர்ந்து செய்து வந்தால் அவரவர் புண்ணிய பலன் ஏற்றவாறு நிச்சயம் அது நிறைவேறும். இந்த நேரத்தில் அபிஜித் நட்சத்திர துதி இருக்கின்றது, அதை சொல்லலாம். அல்லது கிருஷ்ண பரமாத்மாவின் பாடல்களை பாடலாம். அல்லது இஷ்ட தெய்வத்தின் நாமங்களை நாம் சொல்லிக் கொண்டே இருக்கலாம். பிறகு பஞ்ச பாத்திரத்தில் பெருமாளுக்குரிய தீர்த்தம், அதாவது துளசி தீர்த்தம், துளசியும் பச்சை கற்பூரம் போட்டு வையுங்கள். பிறகு நாம் அதை அந்த நாள் இரவு முழுவதும் வைத்துவிட்டு மறுநாள் காலையில் இருந்து நாம் வீடு முழுவதும் தெளித்து விடலாம். பிறகு அது கண் திருஷ்டியை விலக்கும், துர்சக்திகள் எது இருந்தாலும் நம்மை விட்டு அகலும். பிறகு இன்னொரு டம்ளரிலும் நீர் வைத்து அதற்கும் நாம் பச்சை கற்பூரமும் துளசி இலைகளையும் போட்டு வைக்கலாம். அதாவது பெருமாள் கோவில்களில் அந்த தீர்த்தம் தான் நமக்கு கொடுப்பார்கள். அதை நாம் பூஜை முடிந்த பிறகு நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். அபிஜித் முகூர்த்த நேரம் தினமுமே வருகின்றது. அதாவது சூரிய உதயத்திற்கு 6 மணி நேரத்திற்கு பிறகு பிற்பகல் 11:45 முதல் 12:15 வரை உள்ளது. இந்த நேரத்தையும் நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் அதிசக்தி வாய்ந்த மாதத்தில் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்தில் வழிபட்டால் நிச்சயமாக நாம் நினைத்தது நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல்